சென்னை கலைவாணர் அரங்கம் மீண்டும் ஒரு வரலாற்று தருணத்துக்கு தயாராகி உள்ளது. ஆம், தமிழ்நாடு சட்டமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரை கலைவாணர் அரங்கத்தில் வைத்து நடத்த தயாராகி உள்ளது தமிழக அரசு. காரணம், கொரோனா தொற்று ஏற்படுத்திய தாக்கம். தற்போது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் சமூக இடைவெளியுடன் சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்துவது சாத்தியமில்லை என்ற நிலையில் மாற்று ஏற்பாடாக கலைவாணர் அரங்கம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. உண்மையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தை இடமாற்றம் செய்வதோ அல்லது மாற்று இடத்தில் வைத்து நடத்துவதோ, சட்டமன்றத்துக்காக கட்டப்பட்ட இடம் வேறொரு பயன்பாட்டுக்காக மாற்றப்படுவதோ தமிழக அரசியல் சரித்திரத்தில் புத்தம் புதிய விஷயம் அல்ல. பிரிட்டிஷார் காலத்தில் இருந்தே புழக்கத்தில் உள்ளது. அது ராஜாஜி, ஓமந்தூரார் காலத்திலும் இருந்தது. காமராஜர், கருணாநிதி, ஜெயலலிதா காலத்திலும் தொடர்ந்தது. மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி காலத்திலும் நீடிக்கிறது. இந்த இடத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் இடமாற்ற வரலாற்றையும் கலைவாணர் அரங்கம் உருவான கதையையும் இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. பிரிட்டிஷாரின் ஆட்சியில் இருந்தபோது சென்னை மாகாண சட்டமன்றம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் கவுன்சில் சேம்பரில் நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக 1921 தொடங்கி 1937 வரை அங்குதான் சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் நடைபெற்றன. நீதி கட்சி ஆட்சி, சுயராஜ்ய கட்சி ஆதரவுடன் நடந்த சுயேட்சை ஆட்சி, நீதி கட்சி ஆதரவுடன் நடந்த சுயேட்சை ஆட்சி என வெவ்வேறு சமயங்களில் நடந்த ஆட்சிகளின் போதும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில்தான் சென்னை மாகாண சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் நடந்தன. சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரான பி. சுப்பராயலு ரெட்டியார் தொடங்கி பனகல் அரசர் ராமராய நிங்கார், பி. சுப்பராயன், பி. முனுசாமி நாயுடு, பொப்பில்லி ராஜா ராமகிருஷ்ண ரங்காராவ், பி. டி. ராஜன், கே. வெங்கட்ட ரெட்டி நாயுடு என்று பல பெருமைக்குரிய முதலமைச்சர்கள் தங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள கவுன்சில் சேம்பரில்தான் நடத்தினர். வரலாற்று சிறப்புமிக்க வாத பிரதிவாதங்கள் அங்குதான் நிகழ்ந்தன. சமூக நீதி சார்ந்த பல சட்ட திட்டங்கள் அந்த கட்டடத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில்தான் நிறைவேற்றப்பட்டன. 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது ராஜாஜி சென்னை மாகாண முதலமைச்சரானார். அப்போது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் செயல்பட்டு வந்த சென்னை மாகாண சட்டமன்றம் சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்கும் அரசினர் தோட்டத்தில் இருந்த செனட் இல்லத்துக்கு மாற்றப்பட்டது. அங்குதான் முதலமைச்சர் ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசின் சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு நடத்தப்பட்டன. இன்றைக்கும் புகழப்படும் மதுவிலக்கு கொள்கை அமலானது அப்போதுதான். பிறகு இன்றைக்கு ராஜாஜி மகால் என்று அழைக்கப்படும் விருந்து மண்டபத்தில் வைத்து சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் நடத்தப்பட்டன. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு மீண்டும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கே சென்னை சட்டமன்றம் இடமாற்றம் செய்யப்பட்டது. அதன் பிறகு சுமார் 6 ஆண்டு காலத்துக்கு அங்குதான் சட்டமன்றம் இயங்கியது. அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாண முதலமைச்சர்களாக டி. பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா ஆகியோர் செயல்பட்டனர். சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலுக்கு பிறகு சென்னை மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் உயர்ந்தது. ஆம், அப்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 375. ஆகவே சென்னை அரசினர் தோட்டத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சட்டமன்ற கட்டடம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அந்த சட்டமன்ற கட்டடத்தை அப்போதைய ஆளுநர் ஸ்ரீ பிரகாசா திறந்து வைத்தார். அங்குதான் ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியின் போது சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் நடத்தப்பட்டன. அரசியல் காரணங்களுக்காக ராஜாஜி பதவி விலகியதை தொடர்ந்து அவருக்கு பதிலாக காமராஜர் முதலமைச்சரானார். மதிய உணவு திட்டம் என்கிற மகத்தான திட்டம் அப்போதுதான் அமலுக்கு வந்தது. பின்னர் 50களின் மத்தியில் சென்னை மாநிலத்திலிருந்து ஆந்திரா தனியாக பிரிக்கப்பட்டதாலும் இந்தியா முழுக்க மொழிவாரி மாகாண பிரிவினைகள் நடந்ததாலும் சென்னை மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வெறும் 205 சுருங்கியது. ஆகவே அரசினர் தோட்டத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான புதிய சட்டமன்ற கட்டடத்தில் இருந்து மீண்டும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு சட்டமன்றம் மாற்றப்பட்டது. சட்டமன்றத்துக்கு அருகில் இருந்த பிரம்மாண்ட அறையில் சட்டமன்ற மேலவை செயல்பட்டது. பின்னர் அந்த புதிய சட்டமன்ற கட்டடம் சிறுவர்கள் திரைப்படங்கள் பார்ப்பதற்கு ஏதுவாகவும் குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தூதாகவும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு பாலர் அரங்கம் என்று பெயர் மாற்றப்பட்டு இயங்கத் தொடங்கியது. 700 இருக்கைகள், மேடை உள்ளிட்ட அம்சங்களுடன் கூடிய அந்த அரங்குக்கு பாலர் அரங்கம் என்று பெயர் சூட்டியவர் அப்போதைய பிரதமர் நேரு.
மீண்டும் 1957 முதல் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில்தான் சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் நடத்தப்பட்டன. காமராஜர் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் கோடை காலத்தில் நடத்த வேண்டிய சட்டமன்ற கூட்டத்தொடர் கோடை வாசஸ்தலமான ஊட்டியில் இருக்கும் அரண்மூர் அரண்மனையில் நடத்தப்பட்டது. உண்மையில் பிரிட்டிஷார் ஒருவருக்கு சொந்தமான தோட்ட வீடாக இருந்த அந்த அரண்மனையை ஜோத்பூர் மன்னர் வாங்கியிருந்தார். அவரிடமிருந்தே சுமார் 5.5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த அரண்மனையை வாங்கியிருந்தது தமிழக அரசு. சட்டமன்றத்தின் கோடைகால கூட்டத்தொடரை ஊட்டி அரண்மூர் அரண்மனையில் வைத்து நடத்தியதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டன. கும்பி எரியது, குடல் கருகுது, குழு குழு ஊட்டி ஒரு கேடா என்று முழங்கியது திமுக. சட்டமன்ற கூட்டத்தொடரை ஏன் ஊட்டியில் நடத்த வேண்டும் என்ற கேள்வியும் எதிர்க்கட்சிகளின் முழக்கமும் காங்கிரசுக்கும் காமராஜருக்கும் கடும் சங்கடத்தை கொடுத்தன. அதன் பிறகு ஊட்டியில் கோடைக்கால கூட்டத்தொடர் நடத்துவது நின்று போனது. காமராஜர் காலத்தில் 206 இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1965 234 உயர்த்தப்பட்டது. ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர் தனி என்றாலும் எந்தவிதமான இடமாற்றமும் இன்றி 1967 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேயே சட்டமன்றம் இயங்கியது. அதன் பிறகு சட்டமன்ற கட்டடம் பற்றி எந்த ஒரு சர்ச்சையோ பேச்சோ விவாதமோ எழவில்லை. இடைப்பட்ட காலத்தில் சென்னை அரசினர் தோட்டத்தில் இருந்த பாலர் அரங்கத்தை முதலமைச்சர் கருணாநிதி மாற்றியமைத்தார். சுமார் 700 இருக்கைகள் கொண்ட அந்த பாலர் அரங்கம் 1000க்கும் அதிகமான இருக்கைகள் கொண்ட குளிர் சாதன வசதி கொண்ட அரங்கமாக மாற்றப்பட்டது. முற்றிலும் புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட அந்த அரங்கத்துக்கு திரைப்பட நட்சத்திரம் NS கிருஷ்ணன் நினைவாக கலைவாணர் அரங்கம் என்று பெயர் வைத்தார் அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி. கலை நிகழ்ச்சிகள், திரைப்பட விழாக்கள், அரசின் விருது வழங்கும் விழாக்கள் என்று பல முக்கிய விழாக்கள் கலைவாணர் அரங்கில் நடத்தப்பட்டன. பிறகு 80களின் தொடக்கத்தில் சென்னையில் ஏற்பட்ட மக்கள் தொகை பெருக்கம், இட நெருக்கடி, தண்ணீர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து தமிழகத்தின் தலைநகரை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாற்றுவது குறித்து அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் மிக தீவிரமாக யோசித்தார். அதற்கான முடிவுகள் அமைச்சரவை கூட்டங்களில் எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பை பொதுவெளியில் வெளியிட்டவர் அப்போதைய வருவாய்த்துறை அமைச்சரான ST சோமசுந்தரம். ஆனால் அந்த யோசனை அடுத்த கட்டத்துக்கு நகராமல் அப்படியே கைவிடப்பட்டது. அப்போதும் கூட சட்டமன்றத்தை எங்கே நடத்துவது, சென்னையிலா அல்லது புதிதாக அமையவிருக்கும் தலைநகரான திருச்சியிலா என்ற விவாதம் எழுந்தது. அப்போது நிர்வாக தலைநகரான திருச்சியிலேயே சட்டமன்றத்தையும் வைத்துக் கொள்ளலாம் என்ற யோசனையே முன்வைக்கப்பட்டது. ஆனால் எதுவுமே நடக்காமல் போயின. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் பல்வேறு கட்சி மாற்றங்களும் ஆட்சி மாற்றங்களும் அரங்கேறின. ஜானகி, எம்ஜிஆர், மு கருணாநிதி, ஜெயலலிதா என்று 3 முதலமைச்சர்கள் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் அவர்கள் யாரும் புதிய சட்டமன்றம் பற்றி பேசவில்லை. இந்த பின்னணியில்தான் 2வது முறையாக முதலமைச்சரான ஜெயலலிதா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் சட்டமன்றத்தை இடமாற்றம் செய்ய தயாரானார். அந்த முடிவு பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது, பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. (2001) தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்றதும் சட்டமன்றத்தை இடமாற்றம் செய்வது தொடர்பான பேச்சுக்கள் எழுந்தன. குறிப்பாக இட நெருக்கடி, நிர்வாக சிக்கல் உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து புதிய சட்டமன்ற கட்டடத்தின் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. சட்டமன்றமும் தலைமைச் செயலகமும் செயல்பட்டு வரும் கோட்டை ராணுவத்துக்கு சொந்தமானது என்றும் அங்கு சிறு மாற்றத்தை செய்வது முதல் பொருட்களை செதுக்குவது வரை எல்லாவற்றுக்கும் மத்திய அரசின் அனுமதியை நாட வேண்டியிருப்பதாகவும் அந்த நிலையை மாற்ற புதிய சட்டமன்ற கட்டடமும் புதிய தலைமைச் செயலகமும் தவிர்க்க முடியாதவை என்ற வாதங்கள் அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாமல்லபுரம் அருகே பிரம்மாண்டமான நிர்வாக நகரத்தை உருவாக்க திட்டமிட்டார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதற்காக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் மலேசிய நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தம் செய்தது. ஆனால் அந்த புதிய நிர்வாக நகரத்தை கட்டி முடிக்க 15 முதல் 20 ஆண்டுகள் வரை ஆகும் என்றதால் அந்த திட்டம் கைவிடப்படுவதாக சொன்ன முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் புதிய சட்டமன்றம் விரைவில் அமையும் என்று அறிவித்தார். அதன்படி புதிய சட்டமன்றத்துக்காக முதலில் சென்னை லேடி வெல்லிங்டன் கல்லூரி வளாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் அதன் பரப்பளவு சட்டமன்ற கட்டடம் கட்டுவதற்கு போதுமானது அல்ல என்பதால்
அதற்கு பதிலாக 30 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ராணிமேரி கல்லூரி வளாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் பாரம்பரியம் மிக்க அந்த கல்லூரி பறிபோகக்கூடாது என்று கூறி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து திமுகவும் ராணிமேரி கல்லூரி மாணவிகளுக்கு ஆதரவு கரம் நீட்டியது. மாணவிகளின் போராட்டத்துக்கு அப்போதைய திமுக துணை பொதுச் செயலாளர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று ஆதரவளித்தார். அப்போது பெண்கள் கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்தார் என்ற புகாரின் அடிப்படையில் மு.க. ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டார். என்றாலும் ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு எதிர்ப்புகள் வலுத்ததை தொடர்ந்து அந்த திட்டம் 2004ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கோட்டூர்புரம் அருகே புதிய சட்டமன்றம் கட்ட இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் நடத்தினார் முதலமைச்சர் ஜெயலலிதா. ஆனால் அந்த திட்டமும் மேற்கொண்டு செயல்படாமல் கைவிடப்பட்டது. போதாக்குறைக்கு 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டதால் புதிய சட்டமன்ற கட்டடம் பற்றிய பேச்சே இல்லை. ஆனால் வெகு விரைவிலேயே புதிய சட்டமன்ற கட்டடம் பற்றிய விவாதங்கள் எழுந்தன. ஜெயலலிதா அரசு சொன்ன அதே காரணங்களைத்தான் கருணாநிதி அரசும் சொன்னது. இடப்பற்றாக்குறை, நிர்வாக நெருக்கடி ஆகிய காரணங்களால் தமிழ்நாடு சட்டமன்றத்தை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து வேறொரு இடத்துக்கு மாற்ற தயாரானது கருணாநிதி அரசு. அதற்காக அதிமுக அரசு கடந்த காலங்களில் தேர்வு செய்திருந்த ராணிமேரி கல்லூரி வளாகம், வெலிங்டன் சீமாட்டி வளாகம், கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகம் ஆகியவற்றை எல்லாம் நிராகரித்துவிட்டு சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் புதிய பிரம்மாண்டமான சட்டமன்ற கட்டடத்தை கட்டத் தயாரானது. அதற்கான அறிவிப்பை 2007ஆம் ஆண்டு வெளியிட்டார் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி. வளாகத்தை வடிவமைத்து கொடுப்பதற்கான ஒப்பந்த போட்டியில் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் வடிவமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு புதிய சட்டமன்றத்துக்கான கட்டுமான பணிகள் ஆரம்பமாகின. அந்த வளாகத்தில் தமிழ்நாடு சட்டமன்றம், தமிழக அரசின் தலைமைச் செயலகம் என்ற இரண்டுமே இருக்கும் வகையில் திட்டமிடப்பட்டது. அப்போது புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் சிலர் பொதுநல வழக்கை தொடுத்தனர். ஆனால் அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதால் திட்டமிட்டபடி புதிய சட்டமன்ற கட்டடப் பணி ஆரம்பமானது. 80,000 சதுர அடி அலுவலக பரப்பு கொண்ட புதிய வளாகம் சுமார் 425 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. அந்த வளாகத்தில் சுமார் 2000 இருக்கை வசதி கொண்ட அரங்கமும், கார் உள்ளிட்ட 500 வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதியும் உருவாக்கப்பட்டன. புதிய சட்டமன்ற வளாகத்தின் மைய பகுதியில் திராவிட கட்டிடக்கலை அம்சங்களுடன் கூடிய 100 அடி உயரமும் 120 அடி குறுக்களவும் கொண்ட கோபுரம் அமைக்கப்பட்டது. வளாகத்தின் முதல் கட்டடம் 2010இல் முடிக்கப்பட்டது. அதனை 2010 மார்ச் 13 அன்று பிரதமர் மன்மோகன் சிங் திறந்து வைத்தார். அந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி மற்றும் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடக மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்ட புதிய சட்டமன்ற வளாகத்தில் 2010 மார்ச் 16 முதல் தமிழ்நாடு சட்டமன்றம் கூட தொடங்கியது. அன்று தொடங்கி 15 மே 2011 வரை புதிய சட்டமன்ற கட்டடத்தில்தான் சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் நடத்தப்பட்டன. பிறகு 2011இல் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா முதலமைச்சரானபோது ஆச்சரியமூட்டும் அதிரடி முடிவை எடுத்தார். ஆம், சட்டமன்ற கூட்டத்தொடர் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் கட்டப்பட்ட புதிய சட்டமன்ற கட்டடத்தில் நடைபெறாது என்றும் மீண்டும் பழையபடியே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்தப்படும் என்றும் அறிவித்தார். அதன்படியே மீண்டும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு சட்டமன்றம் மாற்றப்பட்டது. பின்னாளில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் முதலமைச்சரான பிறகும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில்தான் சட்டமன்றம் செயல்பட்டது. இந்த இடத்தில் ஒரு சர்ச்சை வெடித்தது. இட நெருக்கடி காரணமாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் சட்டமன்றத்தை வேறொரு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா எதற்காக புதிதாக கட்டப்பட்ட சட்டமன்ற கட்டடத்தை புறக்கணித்தார் என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பின. எனில் ஜெயலலிதா எடுத்த முடிவுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறதா என்ற விமர்சனமும் எழுந்தது. ஆனால் அந்த கேள்விகளுக்கோ விமர்சனங்களுக்கோ முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. மாறாக ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் கட்டப்பட்ட புதிய சட்டமன்ற கட்டிடம் எந்தவிதமான புழக்கமும் இன்றி கிடப்பில் போடப்பட்டது. அதை பற்றி ஊடகங்கள் தொடர்ச்சியாக பேசியதை தொடர்ந்து புதிய சட்டமன்ற கட்டடத்தை அரசு மருத்துவமனையாக மாற்ற முடிவெடுத்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா.
குறிப்பாக புதிதாக கட்டப்பட்ட சட்டமன்ற கட்டடத்தை மருத்துவமனையாகவும் தலைமைச் செயலகத்தை மருத்துவக் கல்லூரியாகவும் மாற்றுவதற்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அப்போது வேறொரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்டடத்தை மருத்துவமனையாக மாற்றுவதற்கு முன்னர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் அனுமதி பெற வேண்டும் என்ற சூழல் உருவானது. பிறகு அந்த அனுமதி கிடைத்ததை தொடர்ந்து புதிய சட்டமன்ற கட்டடம் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. அதன்படி 2014 பிப்ரவரியில் 6 மாடிகளை கொண்ட அந்த மருத்துவமனை திறக்கப்பட்டு இயங்க தொடங்கியது. இந்த பின்னணியில்தான் 2020 கொரோனா தொற்று தீவிரமடைந்தது. அப்போது நடந்து கொண்டிருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்துவதில் சிக்கல்கள் ஏற்பட்டன. சமூக இடைவெளியுடன் சட்டமன்றத்தில் அமர முடியாத நிலையில் திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான துரைமுருகன் பலத்த ஆட்சேபத்தை எழுப்பினார். நாளை காலையில மெம்பருக்கு இன்னும் சொன்னீங்களா, ஜாக்கெட்டு மூக்கிட்ட எல்லாம் எல்லா கிட்ட மாஸ்க் போட்டுலாம் உட்காருவோம். நாங்க காப்பாத்துங்க சார், புள்ளக்குட்டிக்காரன் சார். ரெண்டாவது எவனா போனா எவன் சார் பை எலெக்ஷன் போய் அழகு வேலையா போயிடுச்சு எங்களுக்கு எலெக்ஷன் வேலை. அதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீண்ட விளக்கத்தை கொடுத்தார். நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இது வந்தவைங்க இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருமினால் தும்பினால் வருந்தான் சொல்லியிருக்காங்களோ இங்கே யாருக்கும் பாதிப்பு இல்லை. அதனால் நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அச்சப்படுறேன்னா ஏற்கனவே மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார், 70 வயசுக்கு மேலேன்னா அண்ணா அதனால் அச்சப்படலை ஒரு சந்தேகம் ஏற்பட்டு. ஆனால் அதன் பிறகும் சட்டமன்ற கூட்டத்தொடரை நிறுத்த கோரி திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். கொரோனா பரவல் தீவிரமானதை தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் முடித்துக் கொள்ளப்பட்டது. பிறகு 2020 செப்டம்பரில் குளிர்கால கூட்டத்தொடரை கூட்ட ஏற்பாடு செய்ய வேண்டிய சூழல் உருவானது. ஆனால் கொரோனா தொற்று தீவிரம் குறையாமல் இருப்பதால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் சமூக இடைவெளியுடன் சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்த முடியாது என்ற சூழலில் சென்னை கலைவாணர் அரங்கில் சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறது தமிழக அரசு. அதற்காக சட்டமன்ற சபாநாயகர் தனபால், தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அதன் நீட்சியாக சென்னை கலைவாணர் அரங்கில் வைத்து குளிர்கால கூட்டத்தை நடத்துவது என்று முடிவாகியுள்ளது. உண்மையில் இந்த கலைவாணர் அரங்கம் என்பது 50களில் கட்டப்பட்ட சட்டமன்ற கட்டடமோ அல்லது நேருவால் பெயர் சூட்டப்பட்ட பாலர் அரங்கமோ அல்லது 70களில் கருணாநிதி மாற்றியமைத்த கலைவாணர் அரங்கமோ அல்ல. மாறாக 2014 தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஆட்சியில் புதுப்பிக்கப்பட்ட கலைவாணர் அரங்கம். தமிழக அரசின் செய்தித்துறை பராமரித்து வரும் கலைவாணர் அரங்கத்தை இடித்துவிட்டு புதிய வசதிகளோடு கட்டுவதற்கு அப்போதைய கருணாநிதி அரசு முடிவு செய்திருந்தது. ஆனால் அந்த முடிவை செயல்படுத்துவதற்குள் தேர்தல் வந்துவிட்டது. அந்த தேர்தலில் திமுக தோற்று போனதை தொடர்ந்து மீண்டும் முதலமைச்சரான ஜெயலலிதா கலைவாணர் அரங்கம் புதிதாக கட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். சொன்னது போலவே புதிய கலைவாணர் அரங்கத்தை 2016 திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. மத்திய மாநில அரசுகளின் விழாக்கள், விருது வழங்கும் நிகழ்வுகள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்கள், கருத்தரங்கம், ஆய்வரங்கம், மாநாடு என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த ஏதுவாக வடிவமைக்கப்பட்ட புதிய கலைவாணர் அரங்கம் தரைத்தளத்துடன் சேர்த்து 4 தளங்கள் கொண்டது. முதல் மற்றும் 2ஆம் தளத்தை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட கலையரங்கில் 1000 பேரும் 3ஆம் தளத்தில் 1000 பேரும் அமரக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கும் புதிய கலைவாணர் அரங்கம்தான் கொரோனா காலத்து சட்டமன்றம்.